அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று திங்கட்கிழமை என்று சோமவாரம் விரதம் இருப்பது மிகவும் நல்லதாக கருதப்படுகின்றது. சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த நாள் திங்கட்கிழமை. திங்கட்கிழமையில் சோமவார விரதம் இருந்து நாம் வேண்டியதை வேண்ட சிவன் அருளால் அனைத்தும் கிடைக்கப்பெறலாம் என்று முன்னோர்கள் சொல்லியுள்ளார்கள். சிவபுராணத்துக்கு முழுமையான விளக்கம் சொன்னவர் இன்று வரை பிறக்கவே இல்லை என்பது ஆன்றோர் கருத்து. சிவனடியார்களுக்கு அடிப்படை வேதங்களாக திகழ்வன 12 திருமுறைகள். அவற்றில் 8ஆம் திருமுறையான திருவாசகம் மாணிக்கவாசக பெருமாளால் சொல்லப்பட்டு ஈசனால் எழுதப்பட்ட பெருமை உடையது. 51 பதிகங்களையும் 658 வரிகளையும் கொண்டது திருவாசகம். சகலமும் ஈசனுள் ஒடுங்கும் ஊழி காலத்தில் ஈசன் மகிழ கேட்டு ரசிக்க உருவானதே திருவாசகம். ஈசனை வேண்டுவது, அருளை பெறுவது, அவரோடு கலப்பது என்ற முழுமையான நிலைகளை கொண்ட துதிப்பாடல்களின் அற்புத களஞ்சியம் இந்த திருவாசகம். திருவாசகத்தில் சிவபுராணம் முதல் பதிகமாக வருகிறது. ஈசனை திருப்பெருந்துறையில் குரு வடிவில் கண்டவுடனேயே கதறி அழுது பாடிய பாடல் இது என்பதை படிக்கும்போதே உணர்ந்து கொள்ளலாம். இந்த பாடலை அழாமல் பாடவோ கேட்கவோ முடியாது என்பது சத்தியம். திருவாசகத்தின் ஒட்டுமொத்த சாரமும், ஏன் சைவத்தின் கருத்துக்கள் மொத்தமும் சிவபுராணத்தில் அடங்கிவிடுகின்றன என்றே சொல்லலாம். 95 வரிகளை கொண்ட இந்த பாடல் புராணம் என்ற சிறப்பை பெற்றதன் காரணமே அதனுள் ஆழ்ந்து கிடக்கும் அற்புதமான அனுபவங்கள்தான். ஒட்டுமொத்த சிவபுராணத்தின் பயன் என்னவென்றால், பிறப்பற்ற பேரின்ப நிலையை வேண்டுவதுதான் என்கிறார் மாணிக்கவாசகர். சிவபுராணம் ஏன் பிறந்தது? சிவத்தின் தன்மை என்ன?